அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலா அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது தன் மாமாவை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டான் அந்த சந்திரா. ஹாஸ்பிட்டல்ல வச்சு எப்படியாவது மாமாவை கொண்டுறணும் அப்படின்னு சிவனாண்டிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சிவனாண்டிய கூப்பிட்டு அந்த சந்திரா வந்து பேசுறா. அதாவது ஊருக்குள்ள போய் நீங்க புரளிய கிளப்பி விடுங்க. அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எப்படியாவது இந்த திருப்பு கும்பாபிஷேகம் நடக்கும், அதாவது இந்த ஊர் செழிக்கும் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்க முன்னால நீங்க போய் சொல்லுங்க, இந்த திருப்பு கும்பாபிஷேகம் நடக்காது, அந்த ராஜராஜன் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், டாக்டர் சொல்றத பார்த்தா அவன் பிழைக்கவே மாட்டான் அப்படின்னு நீங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவங்கள நம்ப வைங்க. அவங்களே கோவப்பட்டு இந்த திருப்பும் கும்பாபிஷேகம் நடக்காதா, எவ்வளவு ஆசையில இருந்தோம், இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னுகிட்டு அந்த கார்த்திகை மீது அப்படியே திசை திருப்புவாங்க. அதாவது அந்த கார்த்திகை அப்படியே திட்டுவாங்க பயங்கரமா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா சேதுபதியும் உடம்புட்டாங்க. ஊருக்காரங்க கோவத்துல கொந்தளிச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம தூண்டி விட்டு வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த திருப்பு நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த சந்திரா சொல்றா. ஆனா திடீர்னு உங்க மாமா பொழைச்சிட்டா என்ன செய்ய சந்திரா அப்படின்னு அந்த சிவனாண்டி கேக்குறான். எங்க மாமா பொழைக்க மாட்டாரு, அவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சே நான் அவர் கதையை முடிச்சிருவேன், அதனால நீங்க தைரியமா போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.